கட்சியுடைய கொள்கைகள்லாம் வந்து அருமையான கொள்கைகள், மக்களை முன்னேற்றணும், மக்களுடைய கையேந்து வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையை தான் நாம் தமிழர் கட்சி கொள்கை. ஆனா அதுக்கும் சில விஷயங்கள் தேவைப்படுதுங்க. அதாவது நீங்க அப்படி மக்களை வந்து என்னைக்குமே நான் சொல்றேன், என் மக்கள் மகத்தானவர்கள். இது எங்க தாத்தா ஜீவானந்தத்திலிருந்து எல்லாருமே சொல்லி கொடுத்தது என்னன்னா, மக்களை குறை சொல்லாதீங்க. எங்க தலைவர் எங்களுக்கு படிப்பிச்சதான், மக்களை குறை சொல்லக்கூடாது. நான் யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க யாரு? நீங்க அந்த மக்கள் இருந்து நம்மளை பெற்ற தாய் தந்தையர். என் தாயும் தந்தையும் படிக்கல, என்னைய படிக்க வச்சான்ல. அப்படி பேசக்கூடாது. என் மக்கள் மகத்தானவர்கள். இவ்வளவு சாதி மத உணர்ச்சியை தூண்டி சாராயம் பணம் கொடுத்து எல்லாம் சாப்பாடு கொடுத்து இவ்வளவு வேலை செஞ்சும் எனக்கு 36 லட்சம் பேர் மக்கள் தேடி போட்டு ஒரு சின்ன பிள்ளைகளை அங்கீகாரம் பெற்ற ஒரு தனித்த கட்சியா மாத்திருக்கான்னா மக்கள் மகத்தானவன் தானே. வரும் 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 கொஞ்சம் கொஞ்சமா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும். நான் வந்து ஒரு மூங்கில் மரம் போல, நீங்க சீனா மூங்கில் வந்து 9 ஆண்டுகள் கழிச்சு தான் அது முளைச்சு வெளியில வருது. ஆனா 6 மாசத்துல விண்ணை தொடர உயரத்துக்கு போயிருது. ஏன்னா வலுவான அடித்தளத்தை அந்த வேர் என்ன செய்து கீழே இவ்வளவு விரைந்து வளர்றதுக்கான ஆற்றலை பூமிக்குள்ளே அந்த வேறு 9 ஆண்டுகளை அந்த வேரை பரப்பி வலிமைப்படுத்திக்கிட்டு டக்குன்னு மேல வருது. இப்ப நான் அப்படி வரமாட்டேன்னு எப்படி நினைக்கிறீங்க? ஒரே நாள்ல மாறுதல்னு இதெல்லாம் வேணாம், வேற ஒண்ணு வரணும்னு மக்கள் நினைச்சா வந்துட போகுது. இங்க பொறுமையும் ஒரு வித போர் தான். இப்ப நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறது போராட்டம் தான். அதனால இது நீங்க வந்து அப்படி இது பண்ணிடாதீங்க. ஆபிரகாம் லிங்கன் சொல்ற மாதிரி நாங்க மெதுவா வருவோம், ஆனா ஒருபோதும் பின்னோக்கி போக மாட்டோங்கிறவள. அது மாதிரி கொஞ்சம் காலம் எடுக்குது. இங்க மாறுதல் என்பது மகத்தானது, ஆனா அது கொஞ்சம் காலம் எடுக்குது. எது ஒன்றுமே எளிதா நடக்கணும்னு நினைக்கிற மக்களின் மனநிலையில அந்த மாறுதலுக்கான சிந்தனை வர கொஞ்சம் காலம் எடுக்குதுங்கிறான். தொடக்கத்துல அது ரொம்ப கடினமா இருக்குது, அப்புறம் கொஞ்சம் குழப்பமா இருக்குது. எப்படி பார்த்தாலும் இறுதியில மாற்றம் தான் அழகா இருக்குதுங்கிறான். அது கொஞ்சம் காலம் எடுக்கும். அதனால அதை நீங்க பொருள்படுத்தாதீங்க. நாங்க கொஞ்சம் கூட தற்சோர்வு அடையல, நீங்க அடைஞ்சிடாதீங்க. யாருக்கு? எங்களுக்கு ஒரு சவாலும் இல்லை. எங்க கோட்பாடு, எங்க பாதையில எந்த இடையூறும் இல்லை. எங்க தத்துவத்துக்கு நாங்க முன்வைக்கிற அரசியலுக்கு இந்த நிலத்துல யாருமே இல்லை. ஏன் உலகத்திலே முன்னெடுக்கல ஒரு அரசியல் கட்சி. இங்க மரம்னா என்னன்னு தெரியாத ஒரு கூட்டம் இருக்கு. மரம்னாவே என்னன்னு தெரியல அவனுக்கு. மரத்தின் பயன் என்னன்னே தெரியல. மலைனா என்ன, கடல்னா என்ன, ஆறுனா என்ன, நீரின் அவசியம் என்ன, எதுவுமே தெரியாது அவனுக்கு. அவனுக்கிட்ட நாடு இருக்கு. உங்களுக்கு புரியுதா? அப்போ நாங்க வந்து புல்லு பூண்டு நாய் நரி ஆடு மாடு கோழி ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாருள் வைக்கப்படுங்கிறான் என்னுடைய மூதாதை வள்ளுவ பெருமகனார். நீங்க இங்க அப்படி கிடையாது. இங்க பாருங்க, ஒரு சமூகம் வாழணும்னா வண்ணாறு இருக்கணும், குயவர் இருக்கணும், முடிதிருத்துற மருத்துவர் இருக்கணும், உழவன் இருக்கணும், தச்சன் இருக்கணும், மீனவன் இருக்கணும். புரியுதா? இவனெல்லாம் இருந்து தாண்டா சமூகம். ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தார் உழைக்கப்படுங்கிறான். இவன் எவனாவது இந்த திராவிட இந்திய கட்சி எண்ணில் இருக்கிற ஆதி தொல்குடி தமிழர்கள்ல ஒரு முடிதிருத்திறர் மருத்துவர் குலத்துக்கு சீட்டு கொடுத்துருக்கானா? யாராவது சொல்லு. இல்ல வண்ணாரு, இந்த வண்ணாருக்கு கொடுத்துருக்கானா? இல்ல தச்சருக்கு, இல்ல வேளாறு இருக்கிற இந்த குயவருக்கு கொடுத்துருக்கானா? யாராவது சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. கொடுத்துருக்கானா? ஒரு கட்சி தேடி தேடி கொடுத்து நிறுத்துதுன்னா இது தமிழனுடைய அரசியல், தமிழ் தேசினத்திற்கு அரசியல். என் மக்கள் எல்லாம் மேல ஏறணும். இங்க ஆதி தமிழன் இருக்கான் பறைய, அவன் மேம்படாம ஒரு தேசியனம் மேம்படாது, ஒரு உரிமையும் பெறாது. என் கால்கள் வலுவா இருந்தாதான் என் உடம்புல எந்த பாகம் வலுவா இருந்தாலும் பயன் இருக்கும். அப்ப ஆதி தமிழ் குடி விடுதலை பெறாம எவனும் விடுதலை பெற முடியாது. அந்த பேர், அது விடுதலைன்னு பேர் இல்ல. இப்ப தேவேந்திரர் வந்து வெளியேற்றா பட்டியல் இருந்து நாங்க போராடுறது காரணம் என்ன? என் இனம் சார்ந்தவன், என் உடன் பிறந்தான் தாழ்ந்தவன் இருக்கிறது என் தன்மானை இழப்புன்னு நாங்க பாக்குறோம். ஏன்னா அந்த இடத்துல அவன் தாழ்ந்தவன் நீ சொன்னீங்கன்னா அங்க என் இனம் தாழுது, என் தமிழ் தாழுது, என் தமிழ் குடி தாழுது. அது என் தன்மானத்துக்கு இழுப்பு. தூக்குடா என்னடா நான் வச்சு தாழ்த்தப்பட்டவன் தூக்குடா. தமிழன் எவனுமே தாழ்த்தப்பட்டவன் இல்லைங்கிறதா எங்க நிலைப்பாடு. ஏன்னா தமிழன் பெருமைக்குரியவன். காரணம், தமிழ் பெருங்குடியில் பிறந்ததுனாலே அவன் பெருமைக்குரியவங்கிறான் என் தாத்தை புரட்சி பாவலர் பாவேந்தேன். அப்ப நான் பெருமைக்குரியவன். எனக்கு என்ன எஸ்சியில வச்சு சலுகை கொடுக்குற? உரிமையை குடுறா. எஸ்சியில வச்சு என்னடா கொடுப்ப? ஏழாடா, ஏழை பிசியில விடால் எம்பிசியில வச்சு குடுறா, எனக்கு தனியா வச்சு குடுறா. என்ன நீ என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்ல நீ யாரு?
அப்ப நீ அப்படி ஒரு இது வருது இல்ல, அந்த கோட்பாடை கொண்டு வரணும்னா நீங்க இந்த இடத்துல தனித்த தத்துவத்தை வச்சுதான் நிக்கணும். இவன் எவனோடும் கூட்டணி சேர முடியாது, இவன் தரமாட்டான், செய்ய மாட்டான். ஜெயலலிதாவாவது தாழ்த்தப்பட்ட ஒரு அருந்ததியரை குறித்து சபாநாயகராவது ஆக்குச்சு, அந்த அம்மாவாவது ஆக்குச்சு. இவன் இந்த திராவிட கட்சி திமுக தான் பண்ணிருக்கா? பொது தொகுதியில ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி திமுக வெல்ல வைக்குமா? வென்றுகா? இல்ல எங்க அண்ணன் திருமாவளவனே திருமா நீங்க பொது தொகுதியில் நில்லுங்க, நம்ம வேலை செஞ்சு வெல்லுவோம் அப்படின்னு ஏதாவது சொல்லுமா அந்த திமுக? சொல்லுமா? சொல்லுங்க. கம்யூனிஸ்டாவது ஒரு தடவை அந்த மாதாவரத்தில் ஒருத்தரை நிறுத்தி வெல்ல வச்சிச்சு. தலித் எழில்மலையை கொண்டு திருச்சியில நிறுத்தி ஜெயலலிதா அம்மா வெல்ல வைக்கிறாங்க. திமுக என்ன பண்ணிச்சு தெரியுமா? எங்க அண்ணன் பெரம்பலூர்ல இருந்தாப்ல ராசா, வெறும் பறையர் ரோட்ல தான் வென்றாரு அவரு. எல்லாரும் போட்டுதானே வென்றாரு. அப்ப என்ன பண்ணிருக்கோம்? பொது தொகுதியா மாறும்போது ராஜா நீ அங்கேயே நில்லுன்னு சொல்லியிருக்கணும்ல. எல்லாரும் போட்டுதானே வென்றாரு. எதுக்கு நீலகிரியை கூட்டிட்டு போன? ஏன்னா நாங்க எங்க அண்ணனை தமிழனா பாப்போம், நீ தாழ்த்தப்பட்டவனா பாக்குற. இப்ப சிக்கல் புரியுதா? அதனாலதான் இந்த நிலையை நாங்க மாத்தணும்னு நினைக்கிறோம். அப்ப இவங்களோடலாம் சேர்ந்து இந்த வேலையை செய்ய முடியாது, தனிச்சு நின்னாதான் செய்ய முடியும். இப்ப பாருங்க, இந்த தேர்தலையும் நான் எல்லாருக்கும் இடம் கொடுத்துருக்கோம். நீங்க போடுங்க, போடாம போங்க. எங்க கிட்ட சாதி பார்த்துட்டீங்கன்னா என் தத்துவம் செத்து போயிடும். மதம் பார்த்துட்டீங்கன்னா போயிடும். நான் முன்வைக்கிற அரசியலை தான் நீங்க பார்க்கணும். நாங்க எடுத்து வைக்கிற கருத்தை தான் பார்க்கணும், அதை தான் பார்க்கணும். அதை விட்டு இவர் என்ன ஆளுக, இவர் என்ன மதம், என்ன சாதி, இதெல்லாம் பார்த்தா அதுலதான் இந்த நாடு நாசமாய் போய் கிடக்கு. கொஞ்ச நாள் சாதியில நின்று சாதிச்சவர்த்தனை சொல்லுங்க, சாதியில நின்று சாதிச்சவர்த்தனை சொல்லுங்க. திருப்பி அந்த திராவிட கட்சிகள்கிட்ட போய் 2-3 சீட்டுக்கு நம்ம நிக்கிறதை தவிர வேற என்ன இருக்கு நமக்கு வலிமை? என்ன இருக்கு? அதுதான். அதை மாறணும்னா நீங்க மாத்தணும்னா எப்படி பண்ணுவீங்க? வட மாவட்டங்கள்ல படையாச்சி தெருவுக்குள்ள பறையர் வாக்கெட்டு போக முடியாது. பறையர் தெருவுக்குள்ள படையாச்சி போறதே இல்லை. இது எப்ப மாறுன்னு நினைக்கிறீங்க? மாத்திரமா இல்லையா? எங்க கட்சியில எப்படி பறையருக்கு இடம், என் தங்கச்சிக்கு படையாச்சி மாவட்ட தலைவன் இவன் என்ன செய்யறான்? தங்கச்சி வாடான்னு தெருவில் கூட்டி போறானா இல்லையா? போறான் பாருங்க. இங்க படையாச்சிக்கு சீட்டு தேர்தலில் நிக்க பறையர் மாவட்ட தலைவரா இருக்கான். அண்ணே வானே தங்கச்சி வாடா அப்படின்னு தெருவுக்குள்ள கூட்டி போறான். அம்மா போடு என் தங்கச்சிக்குன்றான். மாறுதல். அதிகாரத்துக்கு இப்படி போனாதான் இப்படி போடுங்க. நீ குறுக்கு வழியில போய் இலக்க தொடுறதை விட நேர் வழியில மெதுவா போய் தொடுங்கிறான். நான் என்ன பண்ணப்போ? என்ன பண்ண சொல்றீங்க? கூட்டணி வச்சு இப்ப இருங்க, கூட்டணி நான் வைக்கிறேன். கூட்டணி வச்ச எங்க அண்ணன் இல்ல கூட்டணி வச்ச எங்க ஐயா இல்ல கூட்டணி வச்ச கட்சிகள் உள்ள போய் சாதிச்சது என்ன? நீங்க கூட்டணி தலைவர், நீங்க கோச்சுக்கிறீங்களோ, நான் ஏதாவது தவறுன்னு பட்டா கூட பேச முடியும். அமிங்கி போறதில்ல. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேங்க, கூட்டணியில் இல்லாத எங்க ஐயா பெற்ற வாக்கு, எங்க ஐயா ராமதாஸ், கூட்டணியில் இல்லாத எங்க அண்ணன் வைகோ பெற்ற வாக்கு, கூட்டணியில் இல்லாத ஐயா விஜயகாந்த் அவர்கள் பெற்ற வாக்கு, கூட்டணிக்குள்ள போய் பெற்ற வாக்கை என்னுங்க. என்னங்க வாக்கு குறைதா இல்லையா? அப்படி பேசாதீங்க. வளர்ச்சிங்கிறது என்ன நீங்க நினைக்கிறீங்க? வளர்ச்சிங்கிறது என்ன? ஒரு எடுத்தவனே இலையவட்டவனே பூக்கணும் காய்க்கணும்னு பேசிட்டுக்கிறீங்க. இந்த மாமரம் காய்க்கிறதுக்கு எத்தனை ஆண்டு எடுத்திருக்கோம்? கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். நீங்க உடனே பூக்கணும் காய்க்கணும்ன்றீங்க. அறிவுரையாதான் பாக்குறாரு, அது ஆக்கப்பூர்வமா இல்ல. நீங்க இவங்களுக்கு தெரியாம இது உள்ள வந்துச்சு போதை விற்பனையே அவங்களுக்கு தெரிஞ்சுதான் நடக்குது. இது உங்களுக்கு தெரியாம அந்த கேள்வி கேட்கிறீங்க. அவங்களுக்கு தெரியும். காவல்துறைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான், அதிகாரத்துக்கு தெரிஞ்சுதான் இந்த போதை பழக்கம் அனுமதிக்கப்பட்டிருக்கு. பள்ளிக்கூட வாசல், கல்லூரி வாசல், வழிபாட்டு தலங்களுக்கு முன்னாடி விற்கப்படுறது காரணம் இவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லாது. இப்ப எனக்கிட்ட அதிகாரம் வருது, நான் வந்துடுறேன், நீங்க வித்துக்காட்டுங்க பார்ப்போம். சொல்லுங்க. தாத்தா காமராஜ் காலத்துல சாராய கடை இல்ல, எத்தனை பேர் கள்ளச்சாராயத்துல செத்தான்? தலைவனுக்கு நோக்கம் இருக்கணும்ல. தலைவனே வியாபாரியா இருந்தா நீ சாராயம் விற்கிற, அப்புறம் போதை விற்கிறதுல என்ன பிரச்சனை? அதையும் சேர்த்து விற்கிற, இதுல என்ன பண்ண முடியும்?